கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை, உன் நிலத்தின் முதல் விளைச்சல்களில் முதற் கனியை உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவாயாக. ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, விவசாயம் பண்ணுகிறவர்கள் முதல் விளைச்சலை அதை கர்த்தருக்கு கொண்டு வரணும், அது தேவனுடைய விருப்பமாக இருக்குது என்று இந்த வேத வசனம் சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அதில் வருகிற வருமானத்தில் முதல் தசம பாகத்தை எடுத்து அதை கர்த்தருக்கு கொடுக்கணும். அது கர்த்தருக்கு உரியது, அது தேவன் விரும்புகிறார். அதை நீங்கள் கொடுக்கும்போது அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நீங்கள் விவசாயம் பண்ணி கொண்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் எதை விளைச்சலில் அறுவடை பண்ணுகிறீங்களோ அதில் முதல் பங்கை கர்த்தருக்கென்று கொண்டு வந்து கொடுங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நீங்கள் வேலை செய்து கொண்டு இருக்கலாம், அந்த வேலையின் வருமானத்தில் நீங்கள் 10ல் 1 பங்கை எடுத்து தேவனுக்கு தசம பாகத்தை கொடுங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.